ஒரு கேமுக்காக சாண்ட்ராவை கார்லேருந்து தள்ளி விட்ட பாரு இன்னும் 10 நிமிஷத்தில் கேமுக்காக உன்னை தள்ளுவாடா. சபரி பயங்கர மாசாக பேசினார்ல, அதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆனான்ல. யார்கிட்ட பேசினார்? கமருதீன்கிட்ட பேசினார். இப்போ சாண்ட்ராவை கார்லேருந்து தள்ளி விட்டது யார்? பார்வும் கமருதீனும். இப்போ ஏன் இவர் கமருதீன்கிட்ட பேசினார்? இதை எதுக்கு ப்ரோமோவாக நம்ம கட் பண்ணி போட்டாங்க? பல கேள்விகள் இருக்குல்ல. ஓகே, அதாவது பார்வோடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் இந்த விஷயம், சில விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம போய் சேரணும்னு நம்ம நினச்சிருந்தோம் இல்லையா, சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. விஜய் சேதுபதி இதை கடைசி வரை அட்ரஸ் பண்ணவே இல்லை, எபிசோடு பார்க்காததுனால. பாரு, ப்ளீஸ் நோ திஸ், யூ நெவர் யூஸ்டு த வேர்ட் பேட் டச் இன் த ஷோ. யூ ஒன்லி டோல்ட் திவாகர் தட் ஃபீல்ட் அன்வான்ட் டச் டூரிங் த கன்ஃபெஷன். It was a wild card who twisted the contest and turned into bad touch. It's truly hurt to see how its false narrative cases trauma for both you and Kamruddin and led to say many manipulations and arguments between you. Pleasant remember, you never said bad touch. You were both played by the one word. ஓகேவா? அதாவது பாரு வந்து கமருதீனை பேட் டச் செய்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தது இல்லையா. நம்மெல்லாம் சொன்னோம் அவங்க வந்து சொன்னது பேட் டச் இல்லை, அன்வான்ட் டச் தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வார்த்தையும் ட்விஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் அதே சாண்ட்ரா கா, நீ வேறு லெவல் கேமருக்கா, நாங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ண போறியோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது இந்த விஷயம் வந்து நம்ம போய் அவங்கக்கிட்ட சேரணும்னு நம்மளாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இது அவங்கக்கிட்ட சேர்ந்து இது அவங்களுடைய ஸ்டோரியில் வச்சுருக்கிறத பார்த்தா இது ஒரு ரசிகர்கள் எழுதிய ஸ்டோரியை தான் அவங்க வைக்கிறாங்க. இன்னும் அவங்க ஓனான ஸ்டோரி வைக்கல. அது வைக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பயங்கர பேரால் இன்னும் தாங்கவே முடியாது. இது என்னத்துக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மைகளை வந்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொல்லாமே ஷோ நடத்திருக்காருல விஜய் சேதுபதி. என்ன மாதிரியான மனுஷனாக இருப்பார்ல. வாங்கின காசு செரிக்குமா சேது சார் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது திவ்யா கிட்ட சாண்ட்ரா பற்றி வியானா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆஸ்காருக்கு மேலே ஏதாவது அவார்டு இருந்ததுன்னா சொல்லு திவ்யா, ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்ல.